இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். உணவுகளின் விலைகளை நிலைநிறுத்த அடிப்படை பொருட்களின் விலைகளை அரசாங்கம் குறைக்க வேண்டும் கோரிக்கை விடுத்தது பிரிஸ்மா. அண்மையில் முட்டைகளின் விலைகளை குறைத்து அரசாங்கம் அறிவிப்பை செய்திருந்தாலும் உணவகங்களில் உணவுகளின் விலைகளை குறைப்பதற்கு அது எவ்வகையிலும் துணை புரியவில்லை. நடப்பில் இதர பொருட்களின் விலை உயர்வை தாங்கள் எதிர்கொண்டு வருவதாக மலேசிய முஸ்லிம் உணவக நடத்துனர்கள் சங்கம் பிரெஸ்மாவின் தலைவர் டத்தோ ஜவஹர் அலி தாயிப் கான் தெரிவித்தார். உணவுகளின் விலைகளை குறைப்பது குறித்து தாங்கள் பரிசீலிப்பதற்கு ஏதுவாக அரசாங்கம் அடிப்படை பொருட்களின் விலைகளை குறைப்பது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்றார் அவர். இலக்கிடப்பட்டவர்களுக்கு மட்டுமே டீசல் உதவித்தொகையை அளிக்கும் திட்டம் அமலாக்கம் கண்டதை அடுத்து உணவகங்களுக்கு மூலப்பொருட்களை கொண்டு வரும் வாகனங்களுக்கான செலவுகள் கவலையளிக்கின்ற வகையில் உள்ளன. அடிப்படை பொருட்களின் விலைகளை அரசாங்கம் குறைக்குமானால் தங்கள் தரப்பு உணவுகளுக்கான நடப்பு விலைகளை நிலைநிறுத்தும். குறுகிய காலம் அல்லது நீண்ட காலம் அடிப்படையில் உணவுகளின் விலைகளை உயர்த்தாது என ஜவஹர் அலி கூறினார். நடப்பில் உதவித்தொகை வழங்கப்பட்ட டீசலுக்கான கட்டுப்பாட்டு முறை SKDS வாயிலாக 33 வகை பொது போக்குவரத்து மற்றும் சரக்கு வாகனங்களுக்கு ஃப்ளீட் அட்டை வழங்கப்பட்டுள்ளன. அதன் வழி அவர்கள் உதவித்தொகை வழங்கப்பட்ட டீசலை பெறும் வேளை SKDS-இல் மேலும் இதர வகை வாகனங்களை சேர்த்துக்கொள்வது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின மீதான அமைச்சு இதற்கு முன்பு கூறியிருந்தது. மலேசியன் ஏர்லைன்ஸ் ஹோல்டிங் பெர்ஹாட் MAHP நிறுவனத்தை இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்படும் பிளாக் ராக் நிறுவனம் கொள்முதல் செய்யும் விவகாரம் அமைச்சரவைக்கு கொண்டு செல்லப்பட்டால் அம்னோவை சேர்ந்த அமைச்சர்கள் அதனை கடுமையாக எதிர்ப்பார்கள். அக்கட்சியின் முன்னாள் இளைஞர் பிரிவு தலைவர் கைரி ஜமாலுடின் அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தியுள்ளார். தனக்கு தெரிந்து அம்னோவை சேர்ந்த அமைச்சர்கள் யாரும் அந்த பரிந்துரைக்கு உடன்பட மாட்டார்கள். அவர்கள் மீது தாம் இன்னமும் நல்லதொரு எதிர்பார்ப்பை தாம் கொண்டுள்ளதாக கைரி கூறினார். MAHP நிறுவனத்தை வேறு நிறுவனங்களுக்கு விற்பதில் தங்களுக்கு எவ்வித பிரச்சனைகளும் இல்லை. ஆனால் பாலஸ்தீனத்திற்கு எதிரான தாக்குதல்களை ஆதரிக்கும் பிளாக் ராக் நிறுவனத்திற்கு வழங்குவதை தான் தாங்கள் எதிர்க்கின்றோம். அந்நிறுவனத்திற்கு MAHP நிறுவனம் விற்கப்பட்டால் பாலஸ்தீனத்திற்கு எதிரான தாக்குதலை ஆதரிப்பதற்கு சமமாகும் என கைரி கூறினார். இதனிடையே அமெரிக்காவை சேர்ந்த பிளாக் ராக் நிறுவனத்திற்கு MAHP நிறுவனத்தை விற்கும் விவகாரம் குறித்து முந்தைய அரசாங்கம் ஏன் எவ்வித நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என கைரியிடம் வினவப்பட்டது. அது குறித்து பதிலுரைத்த அவர் அவ்விவகாரம் அமைச்சரவையின் கீழ் இல்லை என்றும் கசானா நேஷனல் குறித்து பெரும்பாலும் அமைச்சரவையில் விவாதிக்கப்படாது என்றும் கூறினார். பினாங்கு சுங்கைபக்காப் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் ஒற்றுமை அரசாங்க வேட்பாளரின் வெற்றியை உறுதிப்படுத்த அம்னோ கட்சி அதன் அனைத்து தேர்தல் பணிப்படைகளையும் முடுக்கிவிட உள்ளது. நேற்றிரவு மனாரா டத்தோ ஆனில் நடைபெற்ற அக்கட்சியின் தலைவர் டத்தோ ஸ்ரீ அஹ்மத் ஜஹீத் ஹமீடி தலைமையிலான உச்சமன்ற கூட்டத்தில் அம்முடிவு எடுக்கப்பட்டதாக அம்னோ பொதுச் செயலாளர் டத்தோ டாக்டர் அஷ்ரஃப் வஜ்டி டுசுகி தெரிவித்தார். சுங்கைபக்காப் இடைத்தேர்தலுக்கான தேசிய முன்னணியின் தேர்தல் பிரிவு இயக்குநராக டத்தோஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் கடீர், நடவடிக்கை பிரிவு இயக்குநராக பினாங்கு அம்னோ தலைவர் டத்தோ மூசா ஷேக் ஃபட்சேர், வாரும் தலைவராக டத்தோஸ்ரீ அஹ்மத் மஸ்லான் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவிருக்கும் சுங்கைபக்காப் இடைத்தேர்தலில் ஒற்றுமை அரசாங்கத்தின் சார்பில் PKR கட்சியை சேர்ந்த ஜொஹாரி அரிஃபின் களமிறங்குகின்றார். C4 எனப்படும் ஊழலை எதிர்த்து போராடும் அமைப்பின் மூத்த ஆய்வாளர் கே லலிதாவுக்கு எதிராக 10 மில்லியன் ரிங்கிட் கோரி தொடுத்திருந்த அவதூறு வழக்கை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM-இன் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம் பாக்கி நிறுத்திக் கொண்டார்.
இண்டிபெண்டன்ட் நியூஸ் சர்வீஸ் INS எனப்படும் இணைய செய்தித்தளம் ஒன்றில் பங்கு கொள்முதல் குறித்து லலிதா தமக்கு எதிராக வெளியிட்டிருந்த செய்தி கட்டுரைகள் தொடர்பில் அசாம்பாக்கி கடந்த 2022ஆம் ஆண்டு ஜனவரி 12ஆம் தேதி அவ்வழக்கை பதிவு செய்திருந்தார். இந்நிலையில் இம்மாதம் 11ஆம் தேதி இடப்பட்ட நோட்டீஸில் இரு தரப்பின் ஒப்புதல் இல்லாமல் அவ்வழக்கை தாம் நிறுத்திக் கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார். வழக்கின் செலவு மீதான உத்தரவு இன்றியும் மீண்டும் அவ்வழக்கை பதிவதற்கான சுதந்திரம் இன்றியும் அவ்வழக்கை நிறுத்திக் கொள்வதாகவும் அந்த நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னதாக இன்று கோலாலம்பூர் உயர் நீதிமன்றத்தில் நடைபெற்ற அவ்வழக்கின் நிர்வகிப்பின் போது நீதிபதி டத்தோ அக்சார் தாஹிர் முன்னிலையில் அவ்விவகாரம் தெரிவிக்கப்பட்டது. 2024ஆம் ஆண்டு பொது சுகாதாரத்தை முன்னிறுத்தும் புகைப்பிடித்தல் பொருட்கள் கட்டுப்பாட்டு சட்டத்திற்கான விதிமுறைகள் மற்றும் அமலாக்கம் குறித்த இறுதி வரவை சுகாதார அமைச்சின் சட்ட ஆலோசகர் தற்போது ஆராய்ந்து வருவதாக சுகாதார அமைச்சர் டத்தோசரி ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்தார். அந்த வரைவு ஆராய்ந்து இறுதி செய்த பிறகு அதனை அமலாக்கம் செய்வதற்கு சட்டத்துறை தலைவரின் அலுவலகத்திடம் இருந்து அங்கீகாரம் பெறப்படும் என்றார் அவர். அங்கீகாரத்தை பெற்ற பின் சம்பந்தப்பட்ட வரைவு குறித்து புகையிலை தடுப்பு தொடர்பான அனைத்து அரசு சாரா அமைப்புகளுக்கும் விளக்கம் அளிக்கப்படும். அச்சட்டம் சுமூகமாக அமலாக்கம் காண்பதை உறுதிப்படுத்த மாநில சுகாதாரத்துறை, ஊராட்சித்துறை முதலானோருடன் கடந்த பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி தொடங்கி மே மாதம் 23ஆம் தேதி வரையில் சுகாதார அமைச்சு பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளதாக ஜுல்கிஃப்லி அஹ்மத் கூறினார். புகைப்பிடித்தல் பொருட்கள் கட்டுப்பாட்டு சட்டம் புகையிலை பொருட்களை வாங்குவதற்கும் விற்பதற்கும் தடை விதிக்கின்றது. வயது குறைந்த சிறார்களுக்கு புகையிலை சார்ந்த பொருட்கள் அல்லது புகையிலை மாற்று பொருட்கள் அல்லது அது தொடர்பான சேவைகளை வழங்கும் நடவடிக்கைகளுக்கும் அச்சட்டம் தடை விதிக்க வகை செய்யவுள்ளது. சபா லஹடத்தோவில் உள்ள டேவாத்தா ஆற்றில் உதவி கேட்டு போராடிய தனது உடன் பிறந்தவரையும் உறவுக்கார பிள்ளையையும் காப்பாற்ற ஆற்றில் குதித்த 33 வயது ஆடவர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். கடந்த செவ்வாய்க்கிழமை காலை மணி 11 அளவில் நிகழ்ந்த அச்சம்பவத்தில் நீரில் தத்தளித்துக் கொண்டிருந்த 16 மற்றும் 10 வயதுடைய அவ்விருவரையும் இதர இருவருடன் சேர்ந்து அவ்வாடவர் காப்பாற்றியுள்ளார். ஆனால் அவர் தரைக்கு வராதது கண்டறியப்பட்டதை அடுத்து அங்கிருந்த உறவினர்களில் இருவர் ஆற்றில் குதித்து தேடிய போது சுயநினைவின்றி கிடந்த நிலையில் அவ்வாடவர் மீட்கப்பட்டார். பின்னர் சம்பவ இடத்திலிருந்து 32 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லஹடத்தோ மருத்துவமனைக்கு அவ்வாடவர் கொண்டு செல்லப்பட்ட வேளை அவர் உயிரிழந்து விட்டதை பிற்பகல் மணி 12:49 அளவில் அங்கிருந்த மருத்துவ அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். உடற்கூறு ஆய்விலும் அவர் நீரில் மூழ்கியதால் உயிரிழந்தது தெரியவந்துள்ளதாக லஹடத்தோ மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஜுல்பஹாரின் இஸ்மாயில் தெரிவித்தார். பேரா பத்துகாஜாவில் விவாகரத்து கோரிய 32 வயது மனைவியை கத்தியால் குத்தி கொலை செய்ததாக சந்தேகிக்கப்படும் ஆடவர் இன்று தொடங்கி 7 நாட்களுக்கு விசாரணைக்காக தடுப்பு காவலிடப்பட்டார். 36 வயதுடைய அவ்வாடவரை தடுப்பு காவலில் வைப்பதற்கான அனுமதியை பத்துகாஜா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தின் மேஜிஸ்ட்ரேட் அஸ்லின் ஜெத்தி ஜைனால் அபிடின் வழங்கினார். வேலையற்ற அவ்வாடவர் ஜலான் பஜாபாட் போஸ்டில் உள்ள ஒரு தங்கும் விடுதியில் அவரது மனைவியை கொலை செய்த பிறகு நேற்று மாலை மணி 2 அளவில் போலீஸ் நிலையம் ஒன்றில் சரணடைந்ததாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. சம்பந்தப்பட்ட தங்கும் விடுதியில் கத்தியால் குத்தப்பட்டு உயிரிழந்த நிலையில் பெண்ணின் சடலத்தை மீட்ட போலீஸ் கொலைக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் கத்தியையும் கண்டெடுத்ததாக அச்செய்தியில் கூறப்பட்டிருந்தது. பினாங்கு பலே புலாவ் கம்போங் கந்திங்கில் உள்ள ஜலான் புக்கெட் லாமா சாலையில் அனுமதிக்கப்படாத இடத்தில் யூ-டர்ன் செய்ததால் தொழிற்சாலை வேன் ஓட்டுநர் விபத்தில் சிக்கினார். இன்று அதிகாலையில் நிகழ்ந்த அந்த விபத்தில் தொழிற்சாலை பேருந்தை மோதிய அவர் ஓட்டுநர் இருக்கையில் சிக்குண்டார். அதேவேளையில் வந்து கொண்டிருந்த மோட்டார் சைக்கிளோட்டி வேறு வழிகளின்றி அந்த வேனை மோதினார்.
இன்று அதிகாலை மணி 5:44 அளவில் தகவல் கிடைத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த சரிபாலே புலாவ் தீயணைப்பு மீட்பு படையினர் சிறப்பு உபகரணங்களை பயன்படுத்தி வேனிலிருந்து அவ்வாடவரை வெளியே கொண்டு வந்தனர். சிராய்ப்பு காயங்களுக்கு இலக்காகி இருந்த மோட்டார் சைக்கிளோட்டியும் வேன் ஓட்டுநரும் பின்னர் பினாங்கு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.